சிவனுடைய பரிபூர்ண அருளை பெற்ற, சிவசக்தியினுடைய பரிபூர்ண அருளை பெற்ற இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நாரதர் எண்ணுகிறார். நாரதர் விரும்புகிறார். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, வைகுந்தத்தில் ஒரு மரகதலிங்கம், அந்த பச்சை கலரில் மரகதலிங்கம், அந்த மரகதலிங்கத்தை வைத்து யுகாதி காலமாக யுகாதி காலமாக நாராயணர் பூஜை செஞ்சுக்கிட்டு வர்றார். ரைட்டா? யுகாதி காலமாக வைகுந்தத்தில் இருக்குது அந்த மரகதலிங்கம். அந்த லிங்கம் இப்போ திருவாரூர் கோயில் இருக்குது. இது சரித்திர சான்று. அப்போ யுகாதி காலமாக பூஜை பண்ணி நாராயணர் பூஜை பண்ணிட்டு வர்றார். இதை எப்படியாவது முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய ஆட்சியின் கீழே திருவாரூருக்கு அனுப்பிடணும்னு திருவுள்ளம் கொண்டார் நாரதர். அப்போ என்ன பண்ணுறாரு, என்ன சூழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அசுரர்களை தூண்டி விடுறாரு தேவர்களுக்கு எதிர்ப்பான். அவன் அங்கேருந்து ஓலை விட்டான், நோட்டீஸ் விட்டான், நான் உன்னோட சண்டைக்கு வர்றேன், இத்தனாம் தேதி சண்டை வச்சுக்குவோம் அப்படின்னு தேவேந்திரனுக்கு அசுரகுல தலைவன் நோட்டீஸ் விடுறான். வாங்கி படித்து பார்த்துட்டு இவன் டென்ஷனாக உட்காந்துட்டான், கொஞ்சம் கவலையாக உட்காந்துருக்கான். அது இந்திரன். இங்கே நாரதர் வர்றார். நாரதர் வந்து, என்னப்பா ஏன் இப்படி உட்காந்துருக்க, நீ இந்த அசுர பசங்க அடிக்கடி வந்து வம்புழுத்துட்டு இருக்கானுங்க, ஒரு நிம்மதியாக ஒரு என்ஜாய் பண்ண முடியலையே லைஃபை அப்படின்னு சொல்லி சொர்க்கத்திலேயே கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணும்போது, சரி நீ அதுக்கெல்லாம் பார்த்துக்குவோம், பிறகு பார்த்துக்குவோம், இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ அதை செய், அது உன்னுடைய சொர்க்கத்துக்கு மிகுந்த பாதுகாப்பை தரும், ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொல்கிறேன். சரி ரைட்டு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ நாளைக்கு காலையில் விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தின் முடிவில் நீ போய் அங்கே நில்லு. எங்கே? வைகுந்தத்தில். பிரம்ம முகூர்த்தத்தையே போயிரு. பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கே வைகுந்தத்தில் பூஜை நடக்கும், சிவலிங்க பூஜை நாராயணர் செய்வார் தினந்தோறும். அந்த பூஜையை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது யார் என்ன கேட்டாலும் மறுக்காமல் கொடுப்பார் நாராயணர். அதனால அந்த நேரத்தில் நீ அங்கே போய் நில்லு. பூஜை முடிச்சுட்டு வெளில வருவார். அப்படி ஒரு லிங்கம் இருப்பதே 3 பேருக்கு தான் தெரியும். லக்ஷ்மிக்கு தெரியும், நாராயணருக்கு தெரியும், நாரதருக்கு தெரியும், அவ்வளோதான். அப்போ இவர் என்ன பண்ணுவார், நீ போய் நில்லு. வெளில வரும்போது நீ நெடுஞ்சாங்கடையா காலில் விழுந்து வணங்கு நாராயணரை, என்ன வேணும்னு கேட்பாரு. அப்போது நீங்கள் யுகாதி காலமாக வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த மரகதலிங்கம் எனக்கு வேணும், என் சொர்க்கத்தை அது அலங்கரிக்கணும், அங்கே வேணும், என் சொர்க்கம் அதனால் வந்துட்டு மேலும் ஒளிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பான். கேளு, தவிர்க்கவே முடியாது, கொடுத்துருவார். வாங்கி கூட சொர்க்கத்தில் வச்சுக்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா சொல்கிறீங்க சாமி, சரி நாளைக்கு போயிடுறேன் அப்படின்னு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, எப்படியாவது பொழுது விடிஞ்சோன்னே போய் வாங்கிடணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலில் விடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ரெடியாகி இதுக்கு போயிடுறார், வைகுந்தத்துக்கு. வைகுந்தத்தில் போய் காத்திருக்கார்.